மூச்சுக்கும் ஷூட்டுக்கும் தான் உடம்புல ரொம்ப பெரிய சம்பந்தம். அந்த மூச்சு அடங்கடங்கடங்கத்தான் சூடு குறையிறது. அப்போ தான் சில்லுப்பு வளர ஆரம்பிக்கிறது. இந்த ஷூட்டுக்கெல்லாம் அதிபதி யார்? தபதி. அவர் தான் ஆதித்யன் தான். அப்போ ஆதித்யனுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு வெப்பம். நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம், லோகத்தில் இருக்கிற வெப்பம், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற தொடர்பு. உஷ்ணோயம் உஷ்ணௌச்ச ஸ்வர இதி மம ஆச்சக்ஷதே ஸ்வர இதி பிரத்யாஸ்வர இத்தியமும். ஸ்வரம் ஸ்வரம்னு பிராணவாயுவுக்கு, வாயுவுக்கு பேர் கொடுத்துட்டார் பிராணனுக்கு. ஆனால் பிரத்யாஸ்வரம்னு சொல்கிறார் சூரியனுக்கு. என்ன வித்தியாசம்னா, இது ஸ்வரம், அது பிரத்யாஸ்வரம். இது போயிட்டே இருக்கும், விட்டுண்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஆனால் போகும் திரும்பி வரும், போகும் திரும்பி வருமானா அந்த மாதிரி இருந்ததுன்னா பெரிய ஆபத்து. பார்த்துட்டே இருக்கா, வைத்தியரை கூப்பிட்டா போயாச்சா கேட்குறா, ஆயிடுச்சு அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தாச்சு, இப்போ முடிஞ்சு போச்சுன்னுட்டு உடனே எழுந்து உட்காண்டு நான் பிரத்யாஸ்வரம்னு ஆரம்பிச்சாருன்னா, பிரத்யாஸ்வரம்னா வரதுன்னு அர்த்தம். பிரத்தினை எதிர்த்து வருகிறது இல்லையோ, இது ஸ்வரம். ஸ்வரம் ஸ்வயம் ராஜத இது ஸ்வரஹா. தான் தான் இந்த மனுஷனையே ஆள்றது. தான் இருந்தால் தான் இவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அது இருக்கிற வரைக்கும் சரி, அது முடிஞ்சு போன பிற்பாடு திரும்ப வராது இல்லையோ, பிரத்யாஸ்வரம் இல்லை. ஆனால் சூரியன் அப்படி இல்லை, உதிக்கிறார், அஸ்தமிக்கிறார், மறுபடியும் உதிக்கிறார் இல்லையோ, அதனால தான் பிரத்யாஸ்வரங்கள். ஆனால் பிராணவாயு மறுபடியும் உதிக்க முடியாது. ஒரு தரம் உதித்து அடங்கி போயிட்டார்னா வேற சரீரத்தில் தான் உதிக்கணும், இந்த சரீரத்தில் உதிக்காது. ஆனால் சூரியன் அப்படி இல்லை, பிரத்யாஸ்வரம். ஸ்வரஹிதி பிரத்யாஸ்வர இத்தியமும் தஸ்மாத்வா ஏதமிமம் அமும் ச உத்கீத உபாசீத. போகிறார் வருகிறார் சூரியன், அவரே பிராணவாயுவே உத்கீதமாக உபாசிப்பாய். அத கலு வியானமேவோத்கீதம் உபாசீத. யத்வை பிராணிதி ச பிராணஹ, யத் அபானிதி சோபானஹ, அதயஹ பிராணாபானயோஹோ சந்தி சவ்யானஹ. இப்போ கிழி அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டேன். இது பிராணன்னு சொல்லப்படுறது, இது அபானன்னு சொல்லப்படுறது. பிராணனுக்கு அபானனுக்கு நடுவில் இருக்கு வியானன். இந்த அஞ்சுமே என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நடுவில் வியானன். யோ வியானஹ ச வாக். எது வியானவாயுவோ அதுதான் வாக். இப்போ இத்தனை நாள் வியானவாயு என்னன்னு சொல்லியிருந்தேன், 101 நாடிகள்லையும் இருக்கும். எல்லா இடத்துக்கும் வாயு போயிட்டு போயிட்டு வரும். இதைத்தானே பார்த்துருந்தோம். அது எதுன்னா வாக் வியவகாரங்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியம். அது வாக்கால் பேசுகிறோம், புறத்தியார்கிட்ட நம்மளை பிரதிநிதித்துவத்தோடு நாம் ஆறுங்கிறத பேசித்தானே தெரிஞ்சுக்க வேண்டும். வியானவாயு வாக் வியவகாரம். தஸ்மாத் பிராணன் அபானன் வாச்சம் அபிவியாஹரதி. இது இல்லாமல், மூச்சு உள்ளே வெளியே விடாமல் மனுஷனே இல்லை. ஆனால் இது என்ன ஆச்சரியமாக சொல்கிறாருன்னா, இதை யார் ஒருத்தன் இப்படி உபாசிச்சுட்டானோ அவன் சாமத்தை மூச்சை இழுத்து வெளியில் விடாமல் சொல்லலாங்கிறார். அவன் இருக்க மூச்சை இழுத்து வெளியில் விடாமல் சொல்லலாம்ங்கிறார். ஏன்னா அந்த சக்தி வந்துடும் இல்லையோ. நமக்கு நல்ல பாடகால்லாம் இருக்கா, அதே சாமகானம் பண்ணுறவா ஓஹோன்னு சொல்கிறாள்னா, அவள் இழுத்து பிடிச்ச மூச்சை அப்படியே 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்கிறா. பார்த்தா நமக்கு மூச்சு விட்டு போடும். சொல்லியிருக்கிறது அவள் சொல்லியிருப்பா, ஆனால் நாம் பெருமூச்சு விடுவோம். சுவாமி சொல்லி முடிச்சுட்டு நான் தான் சொன்னேன், நீர் எதுக்கு இப்போ பெருமூச்சு விடுறீர், நீர் சொன்னதை பார்த்து நாங்கள் மூச்சு விடுறோம். அவ்வளவுக்கு நமக்கு பிராணவாயு வசத்திலேயே இல்லை. ஆனால் அவள் பிராணவாயு வசத்தில் இருக்குது. எப்படி வசத்துக்கு கொண்டு வந்திருக்கா? உஸ்வாச நிஸ்வாசங்களால் பிராணனாய் உத்கீத பிரணவத்தை உபாசித்து ஆதித்யனை உபாசித்து அதன் மூலம் அந்த சக்தி பெற்றிருக்கா. யா வாக் சக்தா அஸ்மாத் பிராணன் அபானன் ரிச்சம் அபிவியாஹரதி யத் சாம தஸ்மாத் பிராணன் நயபானன் சாம காயதி யத் சாமச உத்கீதஸ் தஸ்மாத் பிராணன் அபானன் உத்காயதி. இந்த பிரணவத்தை ஒன்றொன்னா சொல்கிறார். இப்போ யார் ருக்க நினச்சிருந்து இப்படி உபாசனம் பண்ணுறானோ, யஜுஸை நினச்சின்னு உபாசனம் பண்ணுறானோ, சாமத்தை நினைத்து உபாசனம் பண்ணுறானோ, இந்த ஒன்னொன்னையும் இவன் வசத்துக்கு வந்து நன்கு கூறுகிறான். வாக்கே ருக்கு, வாக்கே யஜுஸ், வாக்கே சாமம். வாக்குங்கிறது வியானவாயு. வியானவாயு தான் வாக்கு வியவகாரம். அந்த வாக் வியவகாரமாகவே ருக்கைக்கொள், வாக் வியவகாரமாகவே யஜுஸைக்கொள், வாக் வியவகாரமாகவே சாமத்தைக்கொள். எதிலும் வெற்றி பெறுகிறான் இப்படி உபாசித்தால். அத்தஹ யான்யன்யானி வீரியவந்தி கர்மாணி யதா அக்னேர் மந்தனமாஜேஹ சரணம் திருடஸ்ய தனுஷ ஆயமனம பிராணன் அபானகம் ஸ்தானி கரோத்யேதஸ்ய ஹேதோர் வியானமேவோத்கீதம் உபாசீத.